Hello coders, welcome to the React Beginner series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் props. First question, propsனா என்ன? props propsன்றது ஒரு ஃபேன்சி வேர்ட் தான் ரியாக்ட்ல. நம்ம மத்த லாங்குவேஜ்ல நீங்க ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டீஸ தான் வந்து இங்க வந்து நம்ம ப்ராப் இல்ல ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் ரியாக்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ். நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ரெண்டர் ஆகும். இப்போ அந்த காம்போனன்ட்ஸ்குள்ள நம்ம வந்து டாக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்றது தான் நம்ம இங்க ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ஸ் வந்து இட் கேன் பி எய்தர் ஆஃப் த 3 டைப்ஸ். இந்த 3 டைப்ல ஏதாவது ஒரு டைப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ஸ் கேன் பி எ ஸ்டேட் வேரியபிள். உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னாலே ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பா வந்து அடுத்த காம்போனன்ட்க்கு வந்து பாஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அந்த காம்போனன்ட்ல இருக்க ஒரு ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பா வந்து பாஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் என்டையர் காம்போனன்ட்டே வந்து நம்ம வந்து ப்ராப்பா வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ திரும்ப உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ப்ராப்ஸ் வந்து இட் கேன் பி எ வேரியபிள், இட் கேன் பி எ ஃபங்க்ஷன் ஆர் இட் கேன் பி எ காம்போனன்ட். ஓகே, ஸோ எனஃப் ஆஃப் தியரி. நம்ம இப்போ கோட்ல வந்து இந்த 3 டைப்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் பண்ணல. கிரியேட் ரியாக்ட் ஆப் போட்டு ப்ராப்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஹெட்டர்ல இருக்க கோடு வந்து எப்பயும் கிளீனப் பண்ற மாதிரி கிளீனப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆயிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன? ஸ்டேட் அஸ் ப்ராப். ஓகே, ஸ்டேட்டஸ் ப்ராப் வந்து பார்க்கலாம். இது பார்க்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். parent டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸோ RFC ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா பாஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன், சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சைல்டு டாட் ஜேஎஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸோ RFC அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டேட் அஸ் ப்ராப் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போனா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு செட் நேம். இப்போ ஸ்டேட் வேரியபிள் இருந்து உங்களுக்கு தெரியும் யூஸ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ யூஸ் ஸ்டேட் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டேட் வந்து இம்போர்ட் ஆகலை. ஸோ திரும்ப போயிட்டு இங்கே யூஸ் ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிட்டு நான் இனிஷியல் வேரியபிள் இனிஷியல் வேல்யூ செட் பண்ணலாம். நான் வந்து ரியாக்ட் அப்படின்னு வந்து செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கு. அது வந்து நேம்ன்ற ஸ்டேட் வேரியபிள். அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட்ன்ற இனிஷியல் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மற்ற கேஸில் வந்து என்ன பண்ணுவோம்? இங்கே டேரெக்டாக வந்து இப்போ நான் இங்கே வந்து நேம் அப்படின்னு போட்டால் நேம் வந்து ரெண்டர் ஆயிரும். ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் அதை வந்து நம்ம சைல்டு காம்போனன்ட்டுக்கு வந்து அனுப்பிவிட போகிறோம். இந்த ஸ்டேட் வேரியபிள் வந்து சைல்டு காம்போனன்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரெண்டர் பண்ணும். இப்போ ரியாக்ட் அப்படின்றது வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்மகிட்ட சைல்டு காம்போனன்ட் இருக்கு. சைல்டு காம்போனன்ட் வந்து ஆல்ரெடி நம்ம RFC போட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சைல்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு காம்போனன்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த சைல்டு காம்போனன்ட்டுக்கு இப்போ சைல்டு காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட் அதுக்கு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து டெக்ஸ்ட் வந்து சைல்டு தான் இருக்குது. நான் ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஓகே, சைல்டு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன்னா இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இங்கே சைல்டு வந்து கால் பண்ணுறோம். சைல்டுக்குள்ள வெறும் சைல்டுன்ற ஒரு டிவ் டேக் தான் இருக்குது. ஸோ நமக்கு அதுதான் வந்து ரெண்டர் ஆயிருக்கும். ரெண்டர் ஆகலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் டாட் ஜேஎஸ் போய் செக் பண்ணலாம். ஓகே, நான் இங்கே வந்து பேரண்ட் வந்து இம்போர்ட் பண்ணல இன்னும். ஸோ பேரண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா சைல்டு வந்து அங்கே வந்து லோட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ சைல்டு வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இருக்க வேரியபிள் ஸ்டேட் வேரியபிள் வந்து நேம். இப்போ நான் இந்த நேம் வந்து சைல்டுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறேன். சைல்டு வந்து ரெண்டர் பண்ண போகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து நான் கீ வேல்யூ அந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து கீ வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நேமை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? கீ வேல்யூ இது மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை சைல்டில் வந்து ரிசீவ் பண்ணுறது. இப்போ இங்கே நம்ம ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ஸை தான் வந்து நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்ஸை எப்படி வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும்னா இது ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னன்னா ப்ராப்ஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம என்ன வந்து அமைச்சிருக்கோமோ பேரண்ட்ல வந்து டைட்டில் கீ வேல்யூ டைட்டில் நேம் தானே அமைச்சிருக்கோம். இப்போ வந்து ப்ராப்ஸ்ல அது வந்து ஒரு ஆப்ஜெக்டா வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஜெக்டை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றோம். நமக்கு தேவையானது வந்து என்ன? இந்த கீ வந்து என்ன? டைட்டில் தானே. ஸோ இந்த டைட்டில் வந்து நம்ம இங்க போடணும். ஓகே, டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம இந்த டீஸ்ட்ரக்சரிங் வந்து யூஸ் பண்ணோம்னா ப்ராப்ஸ்ல இருந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து இங்க வந்துரும். இப்போ நான் என்ன பண்றேன், இத வந்து டைட்டில்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த சைல்ட வந்து டைட்டில் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ரியாக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன இருக்கு, நம்ம பேரண்ட்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்டேட் வேரியபிள வந்து ப்ராப்பா இங்க அனுப்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா, டைட்டில், கீ, வேல்யூ இங்க போயிட்டு சைல்ட்ல வந்து அந்த ப்ராப்ப வந்து ரிசீவ் பண்றோம். அதுக்கு நேம் வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறது. ஓகே. ஸோ இந்த ஆர்குமென்ட்டா வந்து நம்ம ப்ராப்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ அந்த ப்ராப்ஸ்க்குள்ள நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு கீ வேல்யூ தான் வந்து உள்ள இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ அதேதான். கான்ஸ்ட்ல டைட்டில் வந்து போட்டிருக்கோம். டைட்டில் போட்டு ப்ராப்ஸ் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றோம். அந்த டைட்டில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து பாஸ் பண்றது. ஓகே. ஸ்டேட்ட வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஃபங்ஷன்ஸ் வந்து பாஸ் பண்றது. இப்போ ஃபங்ஷன் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதே பேரண்ட்க்கு போறேன். இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒரு பட்டன் வந்து வைக்க போறேன். ஓகே. ஸோ இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணா, இப்போ நமக்கு ரியாக்ட் அப்படின்னு ரெண்டர் ஆகுறது வந்து, நான் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி மாத்த போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இங்க பேரண்ட்ல போயிட்டு, அந்த ஃபங்ஷன் வந்து பேரண்ட்ல வந்து எழுதுறோம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் வந்து நான் வந்து இங்க கிரியேட் பண்றேன். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன். ஓகே. இந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, செட் நேம் நேம் இருக்குல்ல, நம்ம நேமோட செட்டர்ல போயிட்டு ரியாக்ட்ன்னு இருக்கத ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி மாத்திடும். ஓகே. இதுதான் நம்ம இன்டென்ஷன். ஓகே. இப்போ என்ன பண்றோம், இந்த ஃபங்ஷன வந்து வந்து ஸ்டேட் வேரியபிள் அனுப்பிச்சோம். இப்போ வந்து ஃபங்ஷன வந்து நம்ம வந்து அனுப்புறோம். ஜெனரலா வந்து ஆன் கிளிக் ஈவென்ட் தானே போடுவோம். ஸோ நான் வந்து ஆன் கிளிக்னே வந்து அனுப்புறேன். இங்க பாருங்க ஸ்மால் கேஸ் வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக வச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சேஞ்ச் நேம வந்து ப்ராப்பா வந்து அனுப்புறேன். ஓகே. இப்ப சேஞ்ச் நேம் வந்து ப்ராப்பா வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இங்க வந்து வேரியபிள் அனுப்புறோம். இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து அனுப்புறோம். நெக்ஸ்ட் பாருங்க சைல்ட்ல போயிட்டு அதே தான் ப்ராப்ஸ் ரிசீவ் ஆகுது. நான் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தனியா எழுதுறேன். இத சேர்த்தும் எழுதலாம். இப்போ பாருங்க நம்ம அங்க என்ன கீ வேல்யூ வச்சோம்? கீ வந்து ஆன் கிளிக் தானே. ஸோ வந்து ஆன் கிளிக்க வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். ஆன் கிளிக் ஸ்மால் லெட்டர்ல தான் அங்க குடுத்துருக்கோம் எல்லாமே. இஸ் ஈக்குவல் டூ ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து பட்டன் எழுத போறேன். நம்ம ஆன் கிளிக் ஈவென்ட் இங்க வந்து பட்டன் எழுதிட்டு சேஞ்ச் நேம் அப்படின்னு பட்டன் எழுதிட்டேன். எழுதிட்டு நம்ம பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் ஈவென்ட் வந்து இருக்கும்ல. அந்த ஆன் கிளிக் ஈவென்ட்க்கு நம்ம ஆல்ரெடி இங்க கிடைச்ச ஆன் கிளிக்க வந்து அசைன் பண்றோம். அது போக இப்ப பார்த்தீங்கன்னா, ஏன் எரர் காமிக்குதுன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஒரே ஒரு பேரண்ட் காம்போனன்ட் தான் இருக்கணும். JSXல. ஸோ இப்போ வந்து 2 H1 பட்டன் இருக்கனால எரர் வருது. இப்போ பாருங்க நான் வந்து அத ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேரண்ட் டாக் ஒரு ஃபிராக்மென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு எம்ப்டி ஃபிராக்மென்ட் ஆட் பண்ணிட்டு, இப்போ பாருங்க ஆன் கிளிக்ல நம்ம ப்ராப்ல வந்து இந்த ஆன் கிளிக்க வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ பார்க்கலாம். இப்போ 2யும் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து நம்ம இதுல ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ இத கிளிக் பண்ணீங்கன்னா, React JS அப்படின்னு வந்து மாறுது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க இருந்து ஃபங்ஷன வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ல வந்து ஒரு ஹேண்ட்லர் எழுதிட்டு, செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எதுவுமே பண்ணல. சைல்டுக்கு வந்து அத ப்ராப்பா வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஆன் கிளிக்ன்ற ப்ராப்பா. இப்ப சைல்ட்ல வந்து அத வந்து ரிசீவ் பண்ணிட்டு, நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி, அத வந்து ஆன் கிளிக் அசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பாசிங் அ ஃபங்ஷன் அஸ் ப்ராப். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுல வந்து சில ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம தனித்தனியா வந்து இங்க 2 தடவ வந்து பண்ணியிருக்கோம்ல. இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஒரே இடத்துலயும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் தானே. ஆன் கிளிக் வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். இப்பயும் இதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா, நம்ம ஒரே லைன்ல 2 லைன்ல இருந்தத, இப்போ ஒரே லைன்ல வந்து மாத்தியிருக்கோம். ஓகே. இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ப்ராப்ஸ் தான் நமக்கு டெஃபினட்டா தெரியும். டைட்டிலும் ஆன் கிளிக் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஒரு லைன ஆட் பண்றதுக்கு பதிலா, ப்ராப்ஸ்ன்னு போட்டுட்டு ஆட் பண்றதுக்கு பதிலா, டைரக்ட்டா போயிட்டு நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம். டைட்டில் ஆன் கிளிக் அப்படின்னு. இதுவும் எல்லாமே சேம் தான். நம்ம போட்ட சின்டாக்ஸ் இது எல்லாமே சேம் தான். ஸோ கோட் வந்து எப்பயும் பழைய மாரியே வந்து ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ 2 கேஸஸ் பார்த்தாச்சு. 3 கேஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். வந்து பார்த்தீங்கன்னா, 3 கேஸ்ல வந்து என்ன சொல்றோம், காம்போனன்ட்ஸையும் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். காம்போனன்ட்னா இங்க என்ன? இப்போ வந்து சைல்டுன்றது ஒரு காம்போனன்ட், பேரண்ட்ன்றது ஒரு காம்போனன்ட். இப்போ வந்து ஒரு காம்போனன்ட்டே வந்து நம்ம அதில பாஸ் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நீங்க கோட் பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்டார்ட்டர்லயே வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து index.js வந்து போறேன். index.jsல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஆப்ன்றது ஒரு காம்போனன்ட் தானே. இந்த காம்போனன்ட்ட நம்ம react.strict modeக்குள்ள பாஸ் பண்றோம். இதுதான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே. இங்க பாருங்க react.exotic component அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ வந்து இது வந்து நம்ம 3 கேஸ் பார்த்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பட் நம்ம ஒரு கேஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இத இது பண்றதுக்கு நான் இன்னொரு காம்போனன்ட் வந்து எழுதுறேன். பாஸ் component.js. ஓகே. இப்போ இன்னொரு காம்போனன்ட் எழுதியிருக்கேன். அகைன் வந்து இது ஃபங்ஷனல் காம்போனன்ட். ஓகே. RFC. ஓ சாரி. RFC
ஒரு ஃபங்ஷனல் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்குற கேஸ் என்ன? 3 கேஸ் வந்து காம்போனன்ட்டே வந்து பாஸ் பண்ண போறோம். என்டையர் காம்போனன்ட்ட வந்து இதா வந்து பாஸ் பண்ண போறோம் ப்ராப்பா. ஸோ ஜெனரலா வந்து காம்போனன்ட்ட வந்து பாஸ் பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில்ட்ரன் அப்படின்னு வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஓகே. ஸோ சில்ட்ரனே டீஸ்ட்ரக்சர் பண்றோம்னா, அங்க வந்து காம்போனன்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் இதுக்குள்ள நான் என்ன என்ன பண்ண போறேன்னா, நான் இங்க எதுவும் பண்ணல. ஆ ஒரு ஒரு ஃப்ராக்மென்ட் ஒரு எம்ப்டி ஃப்ராக்மென்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஆ இந்த எம்ப்டி ஃப்ராக்மென்ட்குள்ள நான் என்ன பண்றேன், திரும்ப வந்து அதே சில்ட்ரன வந்து ரெண்டர் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து நம்ம எதுவுமே நடக்கல. சும்மா வந்து அத வாங்குறோம். வாங்கிட்டு திரும்ப அதே சில்ட்ரன வந்து ரெண்டர் பண்ணிடுறோம். இப்போ நான் இத எங்க யூஸ் பண்றேன் பாருங்க. இப்போ பேரண்ட் காம்போனன்ட் வந்து இருக்குல்ல. ஸோ பேரண்ட் காம்போனன்ட்ல இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து யூஸ் பண்றேன். பாஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். ஸோ இந்த சைல்ட வந்து நான் பாஸ் காம்போனன்ட்குள்ள ராப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, பாஸ் காம்போனன்ட்ல ராப் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ற ப்ராப் வந்து என்னன்னா, இந்த காம்போனன்ட் தான். சைல்டுன்ற காம்போனன்ட்ட பாஸ் காம்போனன்ட்க்கு ப்ராப்பா வந்து பாஸ் பண்றோம். ஓகே. இப்போ இந்த பாஸ் காம்போனன்ட்குள்ள வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில்ட்ரன வந்து ரிசீவ் அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சில்ட்ரனா நம்ம மீன் பண்றது சைல்டு காம்போனன்ட்ட தான். ஓகே. ஸோ வந்து திரும்ப என்ன என்ன பண்றோம், நம்ம ஒண்ணுமே பண்ணல. திரும்ப வந்து அத ரெண்டர் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ரெண்டர் தான் பண்றோம். இங்க வந்து டைரக்ட்டா நடந்து ரெண்டர் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ பாஸ் காம்போனன்ட்குள்ள போயிட்டு ரெண்டர் ஆகுது. நான் இது எக்ஸாம்பிள்க்காக இது ஒரு சிம்பிள் பர்ப்பஸ்க்காக பண்றேன். பட் இது வந்து நம்ம நெறைய கேஸஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலா இப்படி பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எதுவுமே கிடையாது. அப்படியே என்ன நடக்குதோ அதான் வந்து நடக்கணும். பாஸ் காம்போனன்ட்குள்ள போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, அதே தான் ஸ்க்ரீன் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. கிளிக் பண்ணா ரியாக்ட் ஜேஎஸ் நடக்குது. ஆனா என்ன நடக்குது? பாஸ் காம்போனன்ட்குள்ள நமக்கு பாஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப சைல்டு வந்து திரும்ப ரெண்டர் ஆகுது. ஓகே. நம்ம இங்க வந்து பேரண்ட்ல பார்த்தீங்கன்னா, பாஸ் காம்போனன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து நான் இதுல அப்லோட் பண்றேன். GitHubல வந்து இந்த கோட வந்து அப்லோட் பண்றேன். நீங்க திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இது வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுலயும் நம்ம ஃபைனலா காம்போனன்ட்ஸ வந்து ப்ராப்பா பாஸ் பண்றது, அது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இந்த வீடியோ பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.